Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. மதுரை சித்திரை திருவிழாவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்ற நிலையில் 1,00,000க்கும் மேற்பட்டோருக்கு கல்யாண விருந்து போடப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலமுருகன் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக அதாவது மதுரை சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி தொடங்கியது. மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் ஏப்ரல் 19ஆம் தேதி விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை 8:35 மணிக்கு மேல் 8:59 மணிக்குள் மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இந்த நிகழ்வின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண வைபவத்தை காண வந்துள்ளார்கள். இந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் திருக்கல்யாண வைபவத்தின் போது பழமுதிர் சோலை திருவள்ளுவர் முருகன் பக்த சபை ட்ரஸ்ட் சார்பில் சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் திருக்கல்யாண விருந்து ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் ட்ரஸ்ட் சார்பில் 1,00,000க்கும் அதிகமானோருக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு மாபெரும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. முன்னதாக நேற்று மாப்பிள்ளை அழைப்பிற்காக சுமார் 30,000க்கும் அதிகமானோருக்கு விருந்து பரிமாறப்பட்டது. தொடர்ந்து இன்று திருக்கல்யாணத்தை முன்னிட்டு காலை முதல் மாலை வரை சுமார் 1,00,000க்கும் அதிகமானோருக்கு விருந்து அளிக்கப்பட்டு முடிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் திருமணத்தை முன்னிட்டு காலை உணவாக கிச்சடி, வெண்பொங்கல், கேசரி, வடை என வைத்து பரிமாறப்பட்டு வரப்பட்டு வருகிறது. அதைத் தொடர்ந்து திருக்கல்யாண வைபவம் முடிந்த பிறகு 10 மணிக்கு மேல் சாம்பார் சாதம், வெஜ் பிரியாணி, தயிர் சாதம் தயார் செய்யப்பட்டு பரிமாறப்பட்டு வருகிறது. அதுக்கான பணிகள் நேற்று முதல் மாலை வரை மதுரை சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் பிரம்மாண்டமாக முறையில் சுமார் 6,000 கிலோவிற்கு அதிகமான அரிசி, 6 டன் காய்கறிகள் மற்றும் சமையல் பொருட்கள் பயன்படுத்தி 300க்கும் அதிகமான பெண்கள் சமையல் பணிகளை காய்கறி வெட்டும் பணிக்காக மாத்திரம் 100க்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்கள் பொதுமக்கள் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த சுமார் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆசினி, விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.